ஆதலால் நம்மில் கன்க்ளூஷன், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும், ஏது ஒவ்வொருவனும், அது எவனாக இருந்தாலும் காரணத்தை சொல்லக்கூடாது. ஐயா எனக்கு அது, எனக்கு இது இல்லை, எனக்கு இது இல்லை. நம்மில் ஒவ்வொருவனும் தனக்கென்று தன்னை குறித்து தேவனுக்கு, நேரடியாக தேவனுக்கு, மோடிஜிக்கு, அவங்களுக்கு கிடையாது, இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது, டைரக்டா தேவனுக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ உனக்கு 2 தாலந்தை கொடுத்தேன், எத்தனை சம்பாதித்தாய்? 2க்கு 2, சபாஷ். 5 கொடுத்தவன் மற்றொரு 5, சபாஷ். 1 கொடுத்தவன், அதற்கும் லாபம் வேண்டும். உன்னை படைத்ததற்காக தேவனுக்கு லாபம் எங்கே? லாபம் எங்கே? இதோ என்னால் தேவனுக்கு இந்த லாபம் இருக்கிறது, இத்தனை காரியங்களை செய்து என்னால் நடந்திருக்கிறது. கணக்கை ஒப்புவிக்கும் போது தேவன் கேட்பார், உன்னுடைய கணக்கு எங்கே? எதுவுமே லாபம் இல்லையா? உன்னால் எந்த ஒரு லாபமும் இல்லையா?